பல ஜெய்யா நீங்க கேட்டிருக்கீங்க. ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்தா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுய்யா. கிழமைகள்ல கிடையாது. கிழமைகள்ல ஒருத்தருடைய கஷ்டம் வந்து நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, ஒரு ஆண்மகன் எந்த நாடியில பொறக்குறான்றது தான் முக்கியம். இப்போ நம்மளுடைய இயற்கையா இந்த பூமியில 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ சந்திர நாடியாகவும், 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ சூரிய நாடியாகவும் இந்த காற்று பிரிக்கப்படுது. அது எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, மனிதனின் சுவாசத்த வச்சு தான் பிரிக்கப்படுது. மனிதனின் சுவாசத்த வச்சு தான் இது சந்திர நாடி, இது சூரிய நாடின்னு கண்டுபிடிக்கப்படுது. அப்ப மனிதனோட உடல வச்சு தான் இந்த நாடி ஓடுது, இந்த நாடி ஓடலன்னு கண்டுபிடிக்கப்படுது. அப்ப அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட காலையில வரக்கூடிய 6ல இருந்து 8 மணி வரைக்கும் எப்பொழுதும் சந்திர நாடி ஓடும். அப்ப 8ல இருந்து 10 மணி வரைக்கும் சூரிய நாடி ஓடும். இதுதான் விதி. இப்ப இப்படி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ நாடிகள் மாறும்போது, எப்பயுமே ஆண்மகன் அப்படின்னா, அவன் பிறந்த உடனே மொத அவன் சுவாசம் செய்யறது சூரிய நாடியா இருக்கணும். அப்ப சூரிய நாடியா இருக்கும்போது, அவன் எந்த கிழமையில பொறந்தாலும் சரி, அந்த ஆண்மகன் எப்பயும் அதிர்ஷ்டசாலி தான். அவனுக்கு பிரச்சனைகள் வராது. ஏன்னா, சூரிய நாடி நாடியில அவன் சுவாசம் பண்ணும்போது, அவனுடைய முழுக்க அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மூளை சூரிய நாடி சம்பந்தப்பட்ட மூளை, அது வேலை செய்யும். அப்ப சூரிய நாடி வேலை செய்யும்போது, அவன் ஆண்மகனுக்குரிய டிசிஷன அவன் எடுப்பான். அதுதான் உண்மை. இப்போ சந்திர நாடி ஓடும்போது இதே ஆண்மகன் பிறந்தானா, அவன் வந்து எப்படின்னா, மூளையில சந்திர நாடி ஓடக்கூடிய டிசிஷன அவன் எடுப்பான். ஆனா, அவனுடைய உடல் அமைப்பு வந்து ஆண்மகனா இருக்கும். அப்போ ஆண்மகனுக்குரிய வாழ்க்கையும் வாழ முடியாது. அவன் அவன் அவனுடைய சந்திர நாடியில பிறந்ததுனால, நாடி தோஷத்துல பிறந்ததுனால, அவன் பெண்மகனுக்குரிய வாழ்க்கையும் வாழ முடியாது. இந்த மாரி நாடி தோஷத்துல பிறந்தா மட்டும் தான் தவறே தவிர, இந்த கிழமைகள்ல பிறந்தால்லாம் தவறு கிடையாது. ஒருத்தனுடைய பிறப்பு அந்த மனிதனுடைய அந்த இனத்தின் அதாகப்பட்டது பெண் பிறந்தா அவ சந்திர நாடி ஓடும்போது பிறக்கணும். ஆண் பிறந்தா அவ சூரிய நாடி ஓடும்போது பிறக்கணும். இத வந்து சித்தர் மகான்கள் ரொம்ப மைனூட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதனுடைய பிறப்பு ஆண்மகனா அவன் கருவறையிலிருந்து வெளியில வந்த உடனே அவன் மூக்குல சுவாசத்தை இழுக்கும்போது அவன் சூரிய நாடியில இழுக்கணும். அப்போ அவன் நினைக்கிற காரியம் எதுக்கு பிறந்தானோ, எதுக்காக வளர்ந்தானோ, அவன் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்றது விதி. இதே ஒரு பெண்மகள் பிறக்கிறா அப்படின்னா, அந்த பெண்மகள் பிறந்த உடனே அவ மொத இழுக்கக்கூடிய சுவாசம் சந்திர நாடியா இருக்கணும். அப்போ அந்த பெண்மகள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். பெண்மகள் எப்பயுமே அதிர்ஷ்டமானவள். அதே மாரி தான் நாடிகள் தோஷம் இல்லாம பிறந்தாலே ஒரு குழந்தை வந்து எப்பயுமே அதிர்ஷ்டமானது தான். இதுல வந்து வெள்ளிக்கிழமையில ஆண்மகன் பிறந்தாலாம் அது துரதிர்ஷ்டமா, கஷ்டமா அப்படின்லாம் கேள்வியே கேட்க தேவையில்ல. மொத நாம பிறக்கிற 2 மணி நேரம் நம்மளுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ப அதாகப்பட்டது நம்ம இனம். இப்ப ஆண்னா ஆண் நாடி, சூரிய நாடி. பெண்ணா பெண் நாடி, சந்திர நாடி. இந்த நாடிகள்ல பிறந்தாலே அவன் எப்பயுமே அதிர்ஷ்டசாலி தான்.